मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। காட்டுல கேம்பிங் பண்ணது ரொம்ப ஜாலியா இருந்துச்சுமா. ஆமா, உண்மையிலே ஜாலியா தான் இருந்தது. ஆனா இப்ப நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயாகணும். ஏன்னா இருட்ட போகுது. நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகலனா மேடம் கவலைப்படுவாங்க. ஆமாப்பா, 50 கீரை போட்டு வண்டியை டாப்ல தூக்கு. என்னப்பா இது வழி மாறி வந்துட்டோம் போல. அந்த கிட்கிட் தான் இந்த ஷார்ட்கட்னு சொன்னா. இது ஷார்ட்கட் தான், ஆனா பண்ணி தான் தப்பா டர்ன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எந்த டர்னும் வரலையே. அட, இவ்வளவு நல்ல கேம்பிங் அப்புறம் இப்படி ஒரு ஜம்பிங் நல்லாவே இல்லமா. ஆமா, எவ்வளவு சூப்பரா ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இப்போ இப்படி இந்த மட்டமான பாதையில கஷ்டப்பட்டு குதிச்சு குதிச்சு போறோம். என்ன புரிஞ்சுதா? ஆமாப்பா கிட்கட், மலையில எவ்வளவு சந்தோஷமா வந்துகிட்டு இருந்தோம். எண்டில ஷார்ட் கட்னு சொல்லி நம்ம சந்தோஷத்துக்கு எண்டு கார்டு போட்டியப்பா. அண்ணே, ஏற்கனவே நான் ரத்தன் ஹட்டேல கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நம்ம வீட்டுக்கு போறதுக்கான ஷார்ட் ரூட் தான். அட, அவனுக்கு அவன் வீட்டுக்கு போகவே வழி தெரியாது. இங்க இருக்கிற வழியை மட்டும் கரெக்டா சொல்லிடுவானா என்ன? அட மன்னிச்சிருங்க அண்ணே. சிறுசு, நம்மளோட சோர்தார் பறந்துட்டான். ஜோர்தார், எங்க இருக்க நீ? ஜோர்தார், வண்டியில இருந்து குதிச்சு எங்க பறந்து போன? ஜோர்தார், எங்க இருக்க? உனக்கு ஒண்ணும் ஆகலையே. அண்ணே, ஜோர்தாரோட கில்ட்டி முடிஞ்சு போயிருச்சு. அதனாலதான் பறந்து போனவரு கீழே வரவே இல்ல. அத கில்ட்டின்னு சொல்ல மாட்டாங்க, கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. சில வார்த்தைகளை கத்துக்கிட்டா அவங்க ஒண்ணும் ஞானி ஆயிட மாட்டாங்க. கிராவிட்டி ஒண்ணும் ஸ்பெகட்டி கிடையாது முடிஞ்சு போறதுக்கு. நான் இங்க இருக்கேம்மா, மேல. அட, என்னோட ஃப்ரெண்ட கீழே விடுங்க. வேண்டாம் வேண்டாம். அப்படியா? இதோ விட்டுட்டோம். வேண்டாம். அண்ணே, என் அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம சைஸுக்கு ஏத்த வேலையை தான் செய்யணும்னு. ஆமா பாஸ், பன்னியோட நிலைமையை பார்க்கும் போதே உங்க அப்பா சொன்னது சரிதான்னு புரியுது. இவங்க சுல்தானோட உளவாளிங்கன்னு நான் நினைக்கிறேன். உடனே அவங்கள பிடிங்க, அவங்க எங்கேயும் ஓடிடக்கூடாது. பார்த்து ஜாக்கிரதையாரு, அவங்களுக்கு அடிபட்டுற கூடாது. சொல்லிட்டல்ல, நான் ரெடி, நீ ரெடியா? என்னண்ணே, ரொம்ப கம்பீரமா போனீங்க, ஒரு அடிக்கே கவுந்து விழுந்துட்டீங்க. இங்க இருந்து போயிடலாம். போய் எல்லாரையும் பிடிங்க. ஜஸ்ட் மிஸ். வாவ், நீங்க ஒரு ஃபைட்டரா? சேனாதிபதி கொடுத்த ட்ரைனிங் இது.
அண்ணே பறந்துருங்க அண்ணே, பறந்துருங்க அண்ணே, துரத்திட்டே வராங்கண்ணே. ஏய் சரி, எல்லாரையும் சேனாதிபதி கிட்ட கொண்டு போய் ஒப்படைங்க. சீக்கிரம் போங்க. முதல்ல நாம போய் அந்த சேனாதிபதி யாருன்னு பார்க்கணும். அம்மாடியோ, ட்ரெய்னிங் இப்ப ஆரம்பம். 1 and 2 and 1 2 3 4. ஒழுங்கா பண்ணுங்க பொண்ணுங்களா. அத்தாடி, இது ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒவ்வொரு வேலையிலயும் ரிதம் அவசியம். கவனமா பாருங்க. 5 6 7 8 கோ. 1 2 1 2 3 4. ரெண்டு எதிரிகளை நீங்க எதிர்க்கணும்னா வலது கால முன்னாடி வை. நான் பண்றத பாருங்க, கத்துக்கோங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட், அப்புறம் ரைட். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஒழுங்கா நிக்க வேண்டாம். அப்புறம் 4 எதிரிங்க கிட்ட மாட்டிக்கும் போது இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்படி போற பின்னாடி கொடுக்க போற ஒண்ணு முன்னாடி. ஏடா குடம் பண்ணீங்க, அப்புறம் திட்டு வாங்குவீங்க. 5 6 7 go and 1 and 2 and 1 2 3 4. 5 6 7 go and 1 and 2 and 1 2 3 4. ஜாலியா இருந்துச்சா பண்ணுங்களா? சேனாதிபதி அம்மா, சோகா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்கா. எங்க அவங்க? உங்க வலது பக்கம். ஆனா இங்க யாருமே இல்லையே. இடது இல்ல, வலது பக்கம். ஓ, அப்ப நீங்க சொன்ன சுல்தானோட உளவாளிங்க இவங்க தானா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, சுல்தானுக்கு பார்பர் ஷாப் தான் இருக்கு. சுல்தான் சூப்பரா முடி வெட்டுவாரு. சரி, தலையில பேன் இருந்தா கூட அது தேடுறதுக்கு உளவாளிங்க எதுக்கு தேவை? பாத்தீங்களா, இவன சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசி என்னையே குழப்ப பாக்குறான். சந்தேகமே இல்லை, இவங்க சுல்தானோட ஆட்கள் தான். முதல்ல இவங்கள கைது பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இனிமே சுல்தான் நம்மள உளவு பார்க்க யாராவது அனுப்புவானா? எடுத்துட்டு போங்க. அண்ணே, என்னன்னு இந்த குரங்கு நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேங்குது. என்ன குரங்கு நான் சொன்னேன். சிறுசு, எனக்கு என்ன தோணுதுன்னா இதுங்கள குரங்குன்னு சொல்லிருக்கவே கூடாது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நீ புத்திசாலித்தனமா பேசியிருக்க. என்ன புரிஞ்சுதா? நல்லா இருக்க. குரங்குன்னு சொல்லாம மயிலு நான் சொல்லுவாங்க. குரங்கு நான் சொன்னேன். உனக்கு இனிமே சாப்பாடே கிடையாது. Cool, cool. This is too much, yeah. I need some fresh air. இப்ப நம்ம எதிரிங்க கூட்டத்துக்கு புரிஞ்சிருக்கோம். சுல்தானோட சேர்ந்து நம்ம கிட்ட மோதுனா அதோட விளைவு இப்படித்தான் இருக்கும்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அண்ணே, கட் ஆயிருச்சு. கமான். ஆமா பாஸ், இது என்ன ஜெயிலா இல்ல பேம்புவோட சேலா? ஒழுங்கா ஜெயில கூட கட்டல. ஆனா இவங்க நம்மள எதுக்காகமா கைது பண்ணாங்க?
நம்ம சுல்தானோட உளவாளிகள் இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா இந்த சுல்தான் யாரு? அது பார்பர். அண்ணே இவனோட மூளை இன்னமும் பார்பர் ஷாப்லயே முடி வெட்டிட்டு இருக்குனே. நீ அடிக்கடி அவங்கள பார்த்து குரங்குன்னு சொன்னதுனாலதான் இப்படி நடந்திருக்கு. என்ன புரிஞ்சுதா? ஆமா. ஆனா இந்த சுல்தான்ங்கிறது யாரு? அட அவன் சுல்தானோ சல்மானோ இது மூங்கில் குடிசை தானே. வாங்க ஒரே அடியில உடைச்சிட்டு வெளியே போயிடலாம். அண்ணே உடைங்கண்ணே. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த வெளியே உன்னை ஈஸியா அனுப்ப போற உள்ள. அண்ணே ஏன்னா திடீர்னு ரிவர்ஸ் கியர் போட்டேன்? ஆமா பாஸ், எல்லாம் கிளியரா இருக்கான்னு செக் பண்ண. கிளியரா இருக்கு. முதல்ல நீங்க போங்க, பின்னாடியே நான் வரேன். நான் போறேனே. என்னாச்சுமா? கொஞ்சம் அவசரப்பட்டேன். முதல்ல என் தம்பி ஹனி போகட்டும். சேனாதிபதி அம்மா, அவங்க நம்மள தாக்க வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க. ஏன் பாஸ், வெளியில எல்லாம் சேஃபா இருக்கா? யாருமே இல்ல. ஆமா நான் சொன்னல, வெளியில யாரும் இல்ல. அட ஆனா எல்லாரும் எங்க போனாங்க? அவங்க எங்க போனா நமக்கு என்ன? நம்ம சொந்தக்காரங்களா அவங்க நம்ம கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு? ஓடுங்க, நாம தப்பிச்சிட்டோம். என்ன புரிஞ்சுதா? அடடா, என்ன அவங்கள அடிக்கிறாங்க? சிறுசு, நம்ம உங்களுக்கு உதவி பண்ணியாகணும். ஏய் அணைஞ்சு போன மெழுகு பத்தி, இவங்களுக்கு உதவ போய் நாம மாட்டிக்கிட்டா அப்புறம் நமக்கு யாரு வந்து உதவி பண்றது? இவங்களை இப்படி ஒரு சூழ்நிலையில விட்டுட்டு போறதுக்கு என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. என்ன புரிஞ்சுதா? டேய் நல்லவனே, ஓ மனச நல்லா ஆழமா குழி தோண்டி மண்ணுல புதைச்சிரு. வாய்ப்பு கிடைக்கும் போதே இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியா பாருங்கப்பா. ஆமா பாஸ், இவங்களுக்கு உதவி பண்ணாம நம்ம எங்கேயும் போக கூடாது. அண்ணே உங்களுக்காக நான் என்னனாலும் செய்வேனே. எங்களோட பொண்ணு மேலேயே நீ கை வைக்கிறியா? இது என்னோட அட்டாக். இது பேக் அட்டாக். இந்த சேனாதிபதியை சுத்தி வளைச்சிருங்க. பாத்தியா, இவங்களால ஒரு கோழியையே பிடிக்க முடியாது. என்ன போய் பிடிக்க போறாங்களாம்? காமெடியால. இப்ப இந்த குரங்குகளை ஒரு கை பார்க்கலாம். தாக்குங்க. என்னையா குரங்குன்னு சொன்ன? பாதி பேர் இங்க, பாதி பேர் அங்க. இங்க இருக்கிறது மொத்தம் 7 பேரு. எகிற போகுது இவங்க பல்லு பாரு. வலது கட்டவனே, உன் மண்டையில அடிச்சு உன்னை மண்ணுக்குள்ள பதுக்கிறேன் பாரு. 1 2 3 4 மூக்க பார்த்து குத்துங்க. இங்க பார்த்தா சர்தாருக்கு தான் உதவி தேவைப்படும் நினைக்கிறேன். என்ன புரிஞ்சுதா? இனியும் இந்த குரங்கு கூட்டத்தை நான் சும்மா விட மாட்டேன். சேனாதிபதி லெஃப்ட்ல அடிங்க. என்ன லெஃப்டா? என்ன வாங்கிக்க. நீ என்ன வச்ச என் ஆளுங்களை அடிக்க வச்சுட்டல. அட நான் அடிக்க சொன்னது லெஃப்ட்லமா, லெஃப்ட்ல. இந்த சேனாதிபதிக்கு லெஃப்ட் ரைட்னாலே தெரியவே இல்ல.
நாங்க போய் சேனாதிபதியை காப்பாத்துறோம், நீங்க இவங்கள பாத்துக்கோங்க. பிரமாதம். என்ன குனிஞ்சுக்கோ, நான் சரியா தானே அடிக்கிறேன். அட இந்த சர்தார் அவங்க ஆட்களையே அடிச்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா? நம்ம சர்தார் அவங்க கூட சேர்ந்துட்டாரு. தப்பிச்சிருங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. உன்னால என்ன பிடிக்க முடியாது. வயசாயிட்டதுனால உனக்கு கண்ணு தெரியலையா என்ன? கண்ணை திறந்து நல்லா பாரு. உன்னை ஏற்கனவே நாங்க பிடிச்சு கட்டிட்டோம். அட இந்த மனுஷன் மரத்துல சாஞ்சாலே மரமே விழுந்துடும். இந்த கயிறு அவனை தடுத்துருமா என்ன? இந்த வேர் ரொம்ப உறுதியானது. யானைகளால கூட இந்த வேரை அறுக்கவே முடியாது. எங்களுக்கு நீங்க உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க சுல்தானோட உளவாளிகள் இல்லன்னு இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அப்போ நாங்க போகலாமா? அது மட்டும் முடியாது. அண்ணே, இது என்னென்ன கொடுமை? நாம இவங்களுக்கு உதவி பண்ணதுக்கு நம்மள திரும்பவும் கைது பண்ண போறாங்களா? ஆஹா இல்ல, நாங்க உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டோம்ல, அதுக்கு நாங்க பரிகாரம் பண்ண வேண்டாமா? அதுக்கப்புறம் கிளம்புங்க. சொல்றத கேளுங்க. உடனே இவனை கொண்டு போய் சிறைச்சாலையில போடுங்க. போடுங்க போடுங்க, சீக்கிரமா போடுங்க. இந்த குரங்கோட மூஞ்ச பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. என்ன நீ என்ன பார்த்து மறுபடியும் குரங்குன்னு நான் சொன்னேன்? இவனுக்கு சாப்பிட வெறும் வாழைப்பழத்தை மட்டும் கொடுங்க. அதுவும் ஒரு நாளைக்கு ஒண்ணு மட்டும்தான். என்னையா குரங்குன்னு சொன்ன? இப்ப ஒன்ன குரங்கா மாத்திரம் பாரு. போவுல எங்க இளவரசிய கடத்திட்டு போனது பத்தாதுன்னு இப்ப எங்க ஜெயிலையும் சுக்கு நூறா உடைச்சிட்டியா? இக்காலா காலா ககாலா. சரி, இத அப்படியே தமிழ்ல சொல்லு. நீ வீண் பழி சுமத்தாத. நீ சுல்தான் கூட சேர்ந்துக்கிட்டு என்னோட பையனை நீ கடத்தல. நீ போய் சொல்ற. நீ தான் சுல்தானோட சேர்ந்து எங்க இளவரசிய கடத்திக்கிட்டு போயிட்ட. லடா லத்திக்க லடா லத்திக்க லடா லத்திக்க லடா லத்திக்க. 1 2 3 4 சவுக்கால கொடுப்பேன் 100 அடி. லெஃப்ட் கையை தூக்கி ரைட் கணத்துல அடிப்பேன். அதனால உன் மூஞ்சாயிடும் மொத்தமா டைட். இப்ப அடிக்க போற அடி பம்பு. மேல கீழ கீழ மேல மேல கீழ கீழ மேல. 5 6 7 go 5 6 7 go 5 6 7. உங்க கவிதை பாஷையை விட்டுட்டு முதல்ல தமிழ்ல பேசுங்க. என்னதான் நடந்துச்சு? இவங்க சுல்தான் கூட சேர்ந்துக்கிட்டு என்னோட புள்ள இளவரசன் கபாபாவை கடத்திட்டாங்க. இல்ல, இவன் போய் சொல்றான். இவங்களோட ஆளுங்க தான் எங்க இளவரசி சபாபாவை கடத்திட்டு போயிட்டாங்க. இல்ல போய். என்ன நீ ரொம்ப கடுப்பேத்துற? என் தாண்டவத்தை பார்க்க தயாராயிடு. நீ உன் ஆயுசுக்கு இத மறக்க மாட்ட. 1 2 3 4 5 6 7 8. ஏமா டான்ஸ் குயின் ஆட்டத்தை நிப்பாட்டு. ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்ன புரிஞ்சுதா? உங்க கூட்டத்தோட இளவரசனையும் உங்க கூட்டத்தோட இளவரசியும் கடத்திட்டு போயிட்டாங்களா? ஆனா இதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் இல்லல்ல? இல்ல. அப்படியா? அப்ப இந்த வேலை சுல்தானோடதா தான் இருக்கும். நீங்க சண்டை போட்டுக்கிறதுக்காக சுல்தான் தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும்.
உண்மைதான். சுல்தான் உங்க 2 பேருக்கும் சண்டை வரணும்னு நினைச்சிருக்காரு. அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் 100 வருஷம் கைது பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நிறைய முடி வளர்ந்ததும் எல்லாருக்கும் முடிய வெட்டி நிறைய காசு சம்பாதிக்கலாம் நினைச்சிருக்காரு. நான் இன்டெலிஜென்ட் ஆயிட்டேன்ல. அட ஹனி, அது பார்பர் சுல்தான் இல்லம்மா. ஆமா, அந்த சுல்தான் ரொம்ப மோசமான ஆளு. ஆமா, அவன் காட்டுல இருக்கிற மொத்த ஜனங்களையும் கஷ்டப்படுத்துவான். அது எங்களுக்கு புரியுது. ஆனா இந்த சுல்தான்ங்கிறது யாரு? கபாபா, நான் தான் இங்க ராஜா. என்கிட்ட செல்ல, அது உன்னோட தாஜா. ஆச்சே! ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் உனக்கு தண்டனை கன்ஃபார்ம். ஆனா என்ன தண்டனை கொடுக்கிறது? ஆனா என்னோட மூளையில ஒரு யோசனை தோணுதே. நான் தான் சுல்தான், அதனால எனக்கு தான் யோசனை தோணணும் வசீர். உங்களோட யோசனை தெரியாம என் மூளைக்கு வந்துருச்சு பிரபு. சரி, என்னன்னு சொல்லு. ஒருவேளை ஒரு சொட்டு தேன் கீழே விழுந்ததுனாலும் இவனோட தலைய தூக்கி தேன் கூட்டுக்குள்ள விட்டுடுவோம். ஆஹா, என்ன ஒரு யோசனை! அற்புதம், ரொம்ப அற்புதம் பிரபு. கண்டிப்பா வசீரோட மூளையில தோணி இருக்கலாம், ஆனா யோசனை என்னோடதாச்சே. வசீர், இந்த யோசனை ஏன் என் மூளைக்கு எட்டவே இல்ல? ஐயா, அதெல்லாம் மூளை இருந்தா தானே வரும். என்ன சொன்ன? மூளை காலியா இருந்தா தானே வரும் பிரபு. உங்க மூளையில தான் பலதரப்பட்ட யோசனைகள் ஓடிக்கிட்டு இருக்கே பிரபு. சரியா சொன்னீங்க. ருகாப், ஹரிப், ஹதாரே, இவங்க 2 பேர் தலையும் தேனீக்கள் கூட்டுக்குள்ள விடுங்க. இல்ல பிரபு, என்னோட கட்டளையவா வேணான்னு சொல்ற? வசீரோட தலையும் தேனீக்கள் கூட்டுல போடுங்க, போடுங்க. இல்ல பிரபு, உங்களோட அருமையான ஒரு யோசனை மறுபடியும் என் மூளைக்குள்ள வந்துருச்சு பிரபு. ஆனா என்னோட இந்த யோசனை என்னோட மூளைக்கு மட்டும் ஏன் எட்டவே மாட்டேங்குது? ஐயோ, மூளை இருந்தா தானே வேலை செய்யும். என்ன சொன்ன? அது என்னன்னா பிரபு, உங்க மூளை தான் எவ்வளவு பெரிய வேலைகளை யோசிக்குது. இந்த சின்ன வேலைகளெல்லாம் யோசிக்க முடியுமா சொல்லுங்க? சொல்றது உண்மைதான். என்ன யோசனைன்னு சொல்லு பிரபு. உங்க யோசனைப்படி இவங்க 2 பேரும் நமக்கு கைதியாகி போவோம் இருக்கிறது நல்லது. அப்புறம் உங்களோட யோசனைப்படி இவங்க கூட்டமே நமக்கு கைதியாகி இருக்கும். அப்புறம் உங்களோட இன்னொரு யோசனை என்னன்னா, காட்டுல இருக்கிற எல்லா இனத்தோட இளவரசனும் இளவரசியும் உங்க கைதியாகி இருக்கணும். அப்பதான் எல்லாரும் உங்களுக்கு அடிமையா இருப்பாங்கிறது உங்க யோசனை. அருமை அருமை அருமையான யோசனை. இருக்கத்தானே செய்யும். அது என்னோட யோசனை இல்லையா? சிப்பாய்களே, அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போங்க. இன்னும் 3 ஜென்மத்துக்கு இவங்க கைதிகளாவே இருக்கட்டும். எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பாரு வசீர், என்னோட யோசனை உன்னோட மூளையில உதிச்சதே அது ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால என்னோட யோசனைப்படி மத்த இனத்தை சேர்ந்த இளவரசன் இளவரசிகளை கைது பண்ணி கூடிய சீக்கிரம் சிறையில் அடைங்க. ஆகட்டும் பிரபு, ஆனா இதுக்கு 1 லட்சம் தங்க நாணயம் செலவாகுமே. கஜானாவில இருந்து எடுத்துக்கோங்க. இந்த ராஜ்யம் முழுக்க என்ன பத்தி தான் பேசணும், புரியுதா? எல்லாருக்கும் தெரியணும், இந்த ஹக்கீம் பேர்ல தான் உயர்ந்தவன், ஆனா உண்மையிலே ரொம்ப கெட்டவன். கபாபா, நம்ம இனத்தை சேர்ந்தவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க.
ஆமா ஷபாபா, இதெல்லாம் சுல்தானோட சூழ்ச்சின்னு கூட அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. அவங்களுக்கு நாம தான் தெரியப்படுத்தணும். சரி வா, நம்ம போய் உடனே சொல்லலாம். கபாபா, இங்க பாரு. ஏய், சத்தம் போடாம போய் உட்காரு, புரிஞ்சதா? எவ்வளவு தைரியம் உனக்கு! ஒரு இளவரசர் கிட்ட எப்படி மரியாதையா பேசணும்னு உனக்கு தெரியாதா? நாம இங்க கைதியா இருக்கோம் கபாபா. இப்ப நம்ம என்னதான் பண்றது ஷபாபா? பெரியப்பா, இவர் நிச்சயமா நம்ம செய்தியை கொண்டு போவாரு. இந்த செய்தி அவங்களுக்கு கிடைச்சதோ அவங்க நம்மள காப்பாத்த வருவாங்க. வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டே இருந்தா போதாது, அத கொஞ்சம் மிச்சமும் வைக்கணும். என்ன புரிஞ்சுதா? இதுதானே, எப்படி மிச்சம் வைக்க பாரு. குரங்குங்களாவது வாழைப்பழத்தை மிச்சம் வைக்கிறதாவது. நம்ம கூட்டங்க வேணா ஒண்ணு சேர்ந்திருக்கலாம், ஆனா நான் இல்ல. என்ன மறுபடியும் குரங்குன்னு சொன்ன உன்னை அடிச்ச கோமாளியா மாத்திடுவேன். உன்ன மாதிரி குரங்கால கோமாளியா தான் மாத்த முடியும், இல்லன்னா சிங்கமாவா மாத்த முடியும். இங்க பாருங்க, அடிக்கடி அவங்கள குரங்குன்னு சொல்லாதீங்க. அதுக்கு கோபம் வருது. அதை யானைன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும். ஆனா யானைக்கு தும்பிக்கை இருக்கும்ல. ஆமாம் பாஸ், தும்பிக்கையை வச்சு தேங்காய் பறிக்க போதா என்ன? பெரியப்பா வந்துட்டாரு. அட, இங்க எல்லாமே ஏட கூடமா இருக்கேப்பா. குரங்கோட பெரியப்பா கழுகா. அவரோட பேரே பெரியப்பா தான். இளவரசியோட வளர்ப்பு பிராணி. ஆமாம் பாஸ், வளர்ப்பு பிராணி வளர்க்கறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லப்பா. அடடா, வளர்ப்பு பிராணினா இளவரசியோட பெட்டுன்னு அர்த்தமா? இங்க பாருங்க, இது ஏதோ கொண்டு வந்திருக்கு. என்னையும் கபாபாவையும் கைது பண்ணி சுல்தான் சிறையில வச்சிருக்கான். சிறுசு, ஆனா நீ எங்க முன்னாடி தானே நிக்கிற. அட டாங்கி, இளவரசியும் இளவரசனும் சுல்தானோட சிறைச்சாலையில இருக்காங்களா? இளவரசி இதை எழுதி அனுப்பியிருக்காங்க. எல்லாரும் கேட்டீங்களா? ப்ராப்ளம் சால்வ்டு. உங்களோட பசங்க சுல்தானோட சிறைச்சாலையில இருக்காங்க. போய் உடனே அவங்கள கூட்டிட்டு வாங்க. அது முடியாது. சுல்தானோட படைகளோட மோதுற அளவுக்கு எங்க கிட்ட படைகளே இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, அவங்கள விடுவிக்கிறதுக்கு நாங்களும் வரோம். அண்ணே, போன ஜென்மத்துல இந்த பன்னியனை நமக்கு விரோதியா இருந்தானா, இந்த ஜென்மத்துல இப்படி பழி வாங்குறான். ஆமாம் பாஸ், அவங்கள விடுவிக்க போகணும்னு பன்னியா சொல்லிட்டான். அப்ப நம்மளும் போய் தானே ஆகணும். தேங்க்ஸ் தோதாராம். நாளை காலையில சுல்தானோட கோட்டைக்கு நாம எல்லாரும் போறோம். கொஞ்சம் இருங்க, எங்களோட ஆட்கள் இவங்களோட வர மாட்டாங்க. இவ கிட்ட ஒரு பக்கம் அடிக்க சொன்னா இன்னொரு பக்கம் அடிச்சு அவங்க ஆளுங்களே காலி பண்ணிடுவா. இவ கூட எப்படி வர்றது? அட, நானாவது அடிக்கிறல்ல. ஆனா இவன் தனியா போனா அடிதான் வாங்கிட்டு வருவான். இவன் கண்ணு தெரியாம அவங்க ஆளுங்க மேலேயே விழுந்து வாருவான். சரி சரி விடுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட வேண்டாம், தனியா சண்டை போடுங்க. அவங்க படைகளை கூட்டிட்டு போங்க, போதும். விடியறதுக்குள்ள எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுங்க. எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க.
ஏய் என்ன அப்படி பாக்குற? நாங்க அரண்மனைக்குள்ள போய் இளவரசியும் தேடுறோம். நீங்க வெளியில சிப்பாய்களை சமாளிச்சுக்கோங்க. இத போய் இவங்க கிட்ட சொல்றீங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன். ஏன் நாங்க என்ன இங்க வாழைப்பழமா சாப்பிட வந்தோம்? நாங்களே பாத்துக்கிறோம். நீ முதல்ல ஒன்ன பாத்துக்க, புரியுதா? ரொம்ப ஓவரா பேசாத, அப்புறம் ஒன்ன பாத்துக்க 10 ஆளுங்க தேவைப்படும். அட முதல்ல இப்படி முட்டிக்கிறத நிப்பாட்டுங்க. எந்த வேலையை செய்ய வந்தோமோ அத முதல்ல செய்யுங்க. முதல்ல எல்லாரும் பிரிஞ்சு போங்க. சர்தார், நீங்க உங்க ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு லெஃப்ட்ல போங்க. அப்புறம் சேனாதிபதி, நீங்க உங்க பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு ரைட்ல போங்க. சரிப்பா. அட ரைட்னு சொன்னாங்கமா, லெஃப்ட் இல்ல. லெஃப்ட் ரைட் எனக்கு சொல்லி தர வேண்டாம். எங்க போகணும்னு எனக்கு தெரியும். நம்ம அரண்மனைக்குள்ள போறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். எதுக்காக கண்டுபிடிக்கணும்? யாருக்கிட்டையாவது கேட்டா சொல்லுவாங்க இல்லையா? ஒரு டாங்கி மேல இன்னொரு டாங்கி உட்கார்ந்திருக்கு பாத்தியா? என்ன புரிஞ்சுதா? அனி, நாம அரண்மனைக்குள்ள நுழையறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சதாம ஆகணும். எல்லாத்துக்கும் வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. அதுக்கு அரண்மனை போகணும்னு தெளிவா விஷயத்த சொல்லு. அவ்வளவுதானே, வேலை முடிஞ்சது. ஆமா பாஸ், இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் மாமா பாரு, அப்படியே நம்மள உள்ள விடுறதுக்கு. இப்ப அவங்கள உங்களோட மாமானா நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லலாம்ல, மாமா கொஞ்சம் வழியை விடுங்கன்னு. அண்ணே, எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, மூளைய சரியான நேரத்துல யூஸ் பண்ணணும்னு. இவன் கிட்ட பேசி எதுக்கு உங்க மூளைய வேஸ்ட் பண்றீங்க? ஏய், திருடுறியா நீ? இவனை நம்ம சுல்தான் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், அரண்மனைக்குள்ள போறதுக்கான ஐடியா கிடைச்சிருச்சு. இந்த டாங்கி நம்மள அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போகும். நான் எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அடடா, உன்ன சொல்லல, உன்னோட இந்த டாங்கிய அது மேல தானே நீ உட்கார்ந்திருக்க. எடுக்காத. என்னோட கடையை நாசம் பண்ணிட்டீங்க. பணத்தை கொடு. டாங்கி கிட்ட கேளுங்க, அதுதானே ஏட்டி உதைச்சது. சிறுசு, என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. அட, மூளைய வச்சு இல்லப்பா, உருவத்தை வச்சு சொல்றாங்க. முதல்ல என்னோட பணத்தை கொடு. எம்எல்ஏ கை வைக்கிறீங்க. அச்சச்சோ, என் கடை. சாரி நண்பா, வேற வழி இல்ல, என்ன மன்னிச்சிருங்க. டேய், உங்க கடையில போய் சண்டை போட்டுக்கங்கடா. என்ன தைரியம்? ஏய், என்னாச்சு? ஐயா, இவங்க என் கடையை நாசம் பண்ணிட்டு அதுக்கு பணமும் தர மாட்டேங்கிறாங்க. என்ன? நீங்களே கேளுங்க. கொடுக்க முடியாது. என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. அப்படியா? அவனை கைது பண்ணி சுல்தான் கிட்ட கூட்டிட்டு வாங்க. என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் மேல கை வச்சீங்க. அப்படியா? அப்ப இவங்களையும் கைது பண்ணி அவ கூட கூட்டிட்டு வாங்க. ஐடியா வேலை செஞ்சிருச்சு. சிறுசு, இந்த சிப்பாயி என்னை விட ரொம்ப பெரிய முட்டாளா இருக்கான். எனக்கே புரிஞ்சிருச்சு, ஆனா இவங்களால புரிஞ்சுக்க முடியல. நீ அரண்மனைக்குள்ள போகிறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு அவங்களுக்கு புரியவே இல்ல. அண்ணே, இவனுக்கு உண்மையிலேயே மூளை இல்லையா என்ன? இத அரண்மனையை விட்டு வெளியில துரத்துங்க. கொஞ்சம் பேர் இங்க சண்டை போடுங்க, கொஞ்சம் பேர் இளவரசியும் போய் தேடுங்க. ஆமாப்பா, நான் இவங்கள பாத்துக்கிறேன். இன்னும் ஆளுங்க வர்றதுக்குள்ள நம்ம உள்ள போயிடலாம், வாங்க. இவ்வளவு பெரிய அரண்மனையில எங்க போய் தேடுறது? இளவரசி, நீங்க எங்க இருக்கீங்க?
அடிச்சாங்களா? இல்லம்மா உனக்கு இல்ல. கிடைச்சிட்டாங்களா? இல்லம்மா மாளிகை ரொம்ப பெருசா இருக்கு. அட மாளிகையவா சுத்தி பார்க்க சொன்னோம், சிறைச்சாலையில தேடி இருக்கணும். ஆமா பாஸ், இப்ப ஹனி ஜோர்தாரு என்ன சொல்றாங்கன்னு நினைக்கிற? இவ்வளவு பெரிய அரண்மனைகளை சிறைச்சாலை எப்படி தேடுறதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ரூமா தேட நமக்கு டைம் இல்ல. சுத்தி வளைங்க அவங்கள. நில்லுங்க, வடாதீங்க, நில்லுங்க, உங்களை விட மாட்டோம், நில்லுங்க. நிக்க மாட்டோம். ஏய், உங்களை விட மாட்டோம், நில்லுங்க. நீச்சல் அடிச்சு போவோமா? நீச்சல் அடிச்சு போவோம். ஐயோ, தண்ணி கல்லு மாதிரி இருக்கேப்பா. ஐயோ வலிக்குதே. அட இது தண்ணி இல்லப்பா, கல்லுல தண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, நான் இவங்கள பாத்துக்கிறேன். நீங்க போய் சிறைச்சாலையை தேடுங்க. அதோ பாத்தீங்களா, அங்க இருக்காங்க இளவரசரும் இளவரசியும். இது கண்ணாடி சுவரு. வெளியில வாங்க. வெளியில உங்களோட சேனைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வசீர், நான் நினைக்கிறேன் இந்த மாளிகைக்கு மேல இன்னொரு மாளிகையை கட்டலான்னு. எப்படி? என்னோட ஐடியா நல்லா இருக்குல்ல? ஆஹா, படுமொக்கையா இருக்கு. என்ன சொன்ன? என்ன சூப்பரான ஒரு யோசனை இது. இப்ப என்னோட மைண்ட்ல உங்க யோசனை ஒண்ணு வருது. திரும்பவுமா? என்ன திரும்பவுமா? என்ன பண்றது பிரபு, நான் உங்க அடிமை, என்னோட மூளையும் உங்களுக்கு அடிமை, அதனால தான் இப்படி வருது. சரி, நீ சொன்னதும் சரிதான். சரி சொல்லு, என்ன யோசனைன்னு? பிரபு, அங்க தெரியற மலை மேல ஒரு பெரிய அரண்மனை கட்டி அதை எனக்கு கொடுத்துடுங்க. இங்க நீங்க விருப்பம் போல இருங்க, சுத்துங்க, ஆடுங்க, பாடுங்க. சரியா சொன்ன. நான் இங்க சுத்தலாம், ஆடலாம். ஓடுறாங்க, ஓடுறாங்க. இல்ல, நீங்க நிக்கிறீங்க பிரபு. அட அவங்க ஓடுறாங்க. அவங்கள பிடிங்க. யாரங்க? சீக்கிரம் போய் அவங்கள பிடிங்க. தப்பிக்க விடக்கூடாது. பிடிங்க, பிடிங்க. சீக்கிரம் பிடிங்க. இளவரசனும் இளவரசியும் தப்பிச்சு போறாங்க. பிடிங்க அவங்கள. அட நீ எங்க போயிட்டு இருக்க? சான் கட்டுப்பா இது. கீழே குனிஞ்சுக்கோ. நீ உண்மையிலேயே என்னை விட ரொம்ப புத்திசாலியா இருக்கப்பா. நான் கழுதாதான், ஆனா முட்டாளி இல்ல. வாவ், என்னோட டயலாகே நீ சொல்ற. சர்தார், சேனாதிபதி.
வசீர், நான் யானை படையோட ஒரு இனத்து கூட சண்டை போடுறேன். நீ மத்த படைகளை கூட்டிட்டு இன்னொரு இனத்து கூட சண்டை போடு. புரிஞ்சதா? பிரபு, என்னோட மைண்ட்ல இன்னொரு யோசனை வந்திருக்கேன். திரும்பவுமா? யோசனை என்னமோ உங்களோடது தான், ஆனா என்னோட மைண்டுக்குள்ள வந்துடுச்சு. நீ சொன்னதை கேட்டதுமே என் மூளைக்குள்ள ஒரு யோசனை வந்திருக்கு. என்னோட யோசனை எல்லாமே ஓ மூளைக்குள்ள தான் வருது இல்ல? அதனால உன்னோட மண்டை ஓட்ட உடைச்சு ஓ மூளையை எடுத்து என் மூளை கூட வச்சுக்கலாம்னு தோணுது. என்ன சொல்ற? யோசனை நல்லா இருக்குல்ல? அற்புதமான யோசனை, அபாரமான யோசனை. அட எல்லாரும் வாயை மூடுங்க. நீ தப்பிச்சிட்ட வசீர். அவங்களை எல்லாரும் தாக்குங்க. அட சோத்து முட்டை, அடிக்க சொன்னாங்க, அடி வாங்க சொல்லல. என்னோட ஆளுங்க எனக்கு உதவியாவே இல்ல. நீ போய் உன்னோட வேலையை மட்டும் பாரு. 5 6 7 go, 5 6 7 go, and 1 and 2 and 1 2 3 4 5 6 7 go, 1 2 3 4. அடா, இந்த அபிநயம் பிடிக்கிறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கோங்க. முதல்ல போய் சண்டை போடுங்க. என்ன புரிஞ்சுதா? அண்ணே, எனக்கு இந்த ஃபைட்லாம் சூட்டே ஆகாதுனே. ஆமாப்பா, அடிக்கடி பற்ற போது உள்ள ஒளிஞ்சுக்கப்பா. சரிங்கண்ணே. அடடா பாத்துமா, இது ஆன்டிக் பீரங்கி உடைஞ்சிட போகுதுமா. வசீர், உன்னோட மூளைக்குள்ள என்னோட யோசனை ஏதாவது வந்திருக்கா? இப்ப என் மூளையில ஒரு அருமையான யோசனை வந்திருக்கேன். நம்ம இங்க இருந்து தலை தெறிக்க ஓடிடலாம் வாங்க. நான் தான் இங்க ராஜா, ஏன் கிட்ட காட்டாத தாஜா. எங்க நீங்க இருந்து ஓடு பார்க்கலாம். இப்ப பாருங்க. இன்னையில இருந்து இந்த ராஜ்யம் உங்களோடதுதான். இந்த சுல்தானை கொண்டு போய் சிறைச்சாலையில அடைச்சி வைங்க. இப்பவாவது என்னோட யோசனை உன்னோட மூளையில வருதா இல்லையா? சொல்லு. யோசனை நல்லா தான் வருது. உங்க மூளையால நான் இங்க மாட்டிக்கிட்டேனே. என்ன சொன்ன? என்ன சொன்ன? அவங்க சொன்னதை கேட்டுதான் வாய மூடிட்டு வாங்க. ஓவரா பேசினா அது நம்ம உடம்புக்கு ஆகாது. விட மாட்டேன். ரொம்ப நன்றி. உங்க எல்லாரோட உதவியால தான் நாங்க சுல்தானோட பிடியில இருந்து தப்பிச்சு இருக்கிறோம். இனிமே இங்க நம்ம ராஜ்யம்தான். என்னப்பா இது? ட்ரம்ஸ் சத்தமே கேட்கல, ஆனா இவ பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்காளே. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, இது எங்களோட ராஜ்யம். எங்களோடது. இது எங்களோடது. ரெண்டு பேரும் சண்டை போடாம ஒன்னா சேர்ந்து இருக்கணும். அப்பதான் நீங்க மட்டும் இல்ல, காட்டுல இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். நான் என்ன சொல்றேன்னா, இளவரசனும் இளவரசியும் சேர்ந்து இந்த ராஜ்யத்தை ஆளட்டும். சேனாதிபதி சர்தார், நீங்களும் வாக்கு கொடுங்க. இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்க கூடாது. இல்ல இல்லன்னு சொல்லிட்டாங்களே, இனிமே சண்டை போட மாட்டாங்க. நீங்க எங்களுக்காக நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? எங்களோட வண்டி வேணும். அப்பதான் எங்களால வீட்டுக்கு போக முடியும். அண்ணே, இந்த மூளை இல்லாதவன் முதல் தடவையா மூளையோட பேசியிருக்கான். சரி, இப்ப எல்லாரும் கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அடடா, இந்த குரங்குகளை விரட்டுங்க, விரட்டுங்க. என்ன குரங்கு நான் சொன்னேன்? நான் ஒன்ன சொல்லலாமா? இந்த குரங்குகளை தான் நான் சொன்ன, புரியுதா? மறுபடியும் நீங்க இந்த இடத்துக்கு வரும்போது நிச்சயமா நீங்க எங்க கூட தங்கிட்டு தான் போகணும். அப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அடுத்த வாட்டி எங்களோட ஹாலிடேவை கொண்டாட வரும்போது கிட் இதே மாதிரி வழியை மாத்தி சொல்லிட்டான்னா நாங்க கண்டிப்பா வருவோம்.